இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணம் திரை கவர்ச்சி, வேற எதுவுமே இல்லை. அப்படியாங்க? இந்த ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசினார். அது காரணம் இல்லைண்ணே. பட்டைக்கும் நாமத்துக்கும் விளக்கம் சொல்லி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசினார். அது காரணம் இல்லைண்ணே. உனக்கு 1000, உங்க அம்மாவுக்கு ஒரு 1000, ஜாலியா போன் பேசு அப்படின்னு எங்க மாவட்ட அமைச்சர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசினார்ண்ணே. அது காரணம் இல்லைண்ணே. உங்களுக்குமா ஒரு பொதுச் செயலாளர்? அவர் முன்னாள் திமுக பொதுச் அவருக்கு சொன்னேன். அப்புறம் என்ன பலபலான் இருக்கீங்க, 1000 ரூபா வந்துருச்சா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களான்னு அவருடைய மகன் என்ன பேசினார்ண்ணே. அது காரணம் இல்லைண்ணே. அப்புறம் ஆதி திராவிடர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஜட்ஜா உட்காந்துருக்காங்கன்னா அது திராவிட கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு RS பாரதி என்ன பேசினார்னா அது காரணம் இல்லைண்ணே. இன்னும் நிறைய பேசினார். தெருவில் போகிற நாயெல்லாம் இன்னைக்கு BA படிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு பேசினாரு. அதுவும் காரணம் இல்லைண்ணே. மக்களை இழிவா பேசுனீங்க, அது காரணம் இல்லைண்ணே. பெண்களை இழிவா பேசுனீங்க, அது காரணம் இல்லைண்ணே. ஆபாசமா பேசுனீங்க, கொச்சையா பேசுனீங்க. தளபதி அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒவ்வொரு குடும்பத்தின் இருக்கக்கூடிய தாய்மார்களின் இதயத்தில் வாழக்கூடிய தளபதியை இழிவாக பேசியதால் நீங்க தோற்கலண்ணே. இதெல்லாம் நீங்க செய்யல, வெறும் திமுக கவர்ச்சியால் தான் தோற்று விட்டோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருங்க. அடுத்த உள்ளாட்சி, அடுத்து பாராளுமன்றம் போய்கிட்டே இருப்போம்.